Very good morning to everyone. இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல 4th சாப்டர் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா ஜென்ரலா நம்ம ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் படிச்சிருப்போம். ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ரேஷியோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ வாட்டர் நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் அண்ட் மில்க் இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ரேஷியோஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கப் ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 3 கப் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ரேஷியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் வாட் இஸ் மீன் பை ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா A is to B equal to C is to D இப்படின்னு நீங்க 6th படிச்சிருப்போம். இதுல product of extreme that is A into D product of mean B into C இது ரெண்டுமே சமமா இருந்துச்சு அப்படின்னா that is called proportions. So இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா direct and inverse proportions. So நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நான் ஒரு பென்சில் வாங்குறேன். ஸோ இந்த பென்சிலோட ரேட் ஒரு பென்சிலோட ரேட் 5 rupees. அப்போ 2 பென்சிலோட ரேட் என்ன இருக்கும்? 10 rupees. 3 பென்சிலோட ரேட் என்னது? 15 rupees. அப்போ எனக்கு பென்சிலோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அதோட விலையும் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஸோ தட் இஸ் கால்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஒரு பொருளோட விலை அதிகமாயிட்டே இருக்கும்போது அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது, அதோட பொருளோட விலையும் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் வேரியேஷன்ஸ் ஆர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல எப்படி சொல்லுவாங்கன்னா அதாவது ஒரு பொருளோட எண்ணிக்கை கூடும்போது அதனுடைய விலை குறைகிற மாதிரி அப்படி எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? பொருளோட விலை நம்ம குறைகிற மாதிரி எந்த ஒரு பொருள் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. இப்போ வேற எந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றத சொல்லலாம். இப்போ நமக்கு ஆட்கள் கூட கூட நமக்கு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நமக்கு ஒர்க் லோடிங் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த டேஸ் நமக்கு கம்மியாகும். அப்போ மேனோட கவுண்டிங் கூடும்போது ஒர்க்கிங்கோட டைம் டியூரேஷன்ஸ் குறையுது. ஸோ தட் இஸ் கால்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஈஸியாக புரியும். ஸோ எக்ஸசைஸ் 4.1ல 3rd sum பாருங்க. A dozen bananas cost ₹20. What is the price of 48 bananas? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A dozen. டசன்னா என்னதுன்னா ஒரு டசனில் மொத்தம் 12 பனானாஸ் இருக்கு. அப்போ 12 பனானாவோட ரேட் 20 ரூபாய். அப்போ இங்கே நான் பனானாஸோட எழுதிக்கிறேன், பனானாஸ் இங்கே காஸ்ட் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு தான் கணக்கை செய்யணும், சரியா? இப்போ இந்த மாதிரி பனானாஸ் போட்டுக்கிட்டேன், இங்கே காஸ்ட் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு டசன் அப்படின்னா எத்தனை? 12. ஸோ 12 பனானாவோட ரேட் 20 rupees. இங்கே எழுதணும், 20 இங்கே எழுதணும். அப்போ 48 பனானாவோட ரேட் என்ன? இங்கே பனானா, இங்கே காஸ்ட். ஒரு டசன் அப்படின்றது 12. அப்போ 12 பனானா 20 ரூபா அப்படின்னா 48 பனானா எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம 4 விதமாக பிரிக்கிறோம். இதை x1, x2, y1, y2. ஃபார்முலா என்னன்னா x1/y1 = x2/y2. அதாவது இதை அப்படியே டிவைட் பண்றீங்க. 12/20 = 48/x. நான் எந்த ஒரு இதுவுமே செய்யல,
இது அப்படியே டிவைட்ல எழுதியிருக்கேன். 12/20 48/x. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் வேரியேஷன், தட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இப்போ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து நம்ம 12/20 48/xன்னு போட்டாச்சு. இப்போ இதில் எனக்கு தெரியாத அன்னோன் என்ன இருக்குன்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த எக்ஸை நான் என்ன செய்யறேன்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிடுறேன். மேலே இருக்கிற 12 கீழே கொண்டு வந்துட்டேன், கீழே இருக்கிற 20 மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு கன்வீனியன்ட்டான இந்த எக்ஸ் எனக்கு கீழே இருக்குது. ஸோ இதை நான் மேலே கொண்டு போயிட்டு 12 கீழே கொண்டு வந்துட்டு 20 மேலே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை வச்சு மேலே ஏதாவது ஒரு நம்பரை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ 1 12s are 12, 4 12s are 48. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 4 × 20. 4 × 20 எத்தனை? 80. அப்போ 48 பனானாவோட ரேட்டு காஸ்ட் வந்து ₹80. சரியா? ஸோ இதுதான், இப்படி தான் என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கணும். பனானா காஸ்ட், ஒரு டசன் அப்படின்றது 12. ஸோ 12 ₹20. அப்போ 48 பனானா எவ்வளவு? ஸோ ஃபார்முலா x1/y1 = x2/y2. ஸோ இந்த ஃபார்முலா உன்னால் படிக்க முடியலைனாலும் இதை அப்படியே டிவைடில் எழுதணும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ட்ரிக்கு 12/20 48/x. இது எந்த இடத்துல, இங்கே 4 இடம் தான் நமக்கு இருக்கு. எப்பயுமே நம்ம கணக்கில் 4 இடம் தான் இருக்கும். 4ல் எங்கனாலும் x வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், எங்கனாலும் வரலாம். ஆனால் ஏதாவது ஒரு இடம் தெரியாமல் இருக்கும். ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபோர்த் சம்மில் a group of 21 students paid 840 as the entrance fees. மேஜிக் ஷோ, ஒரு மேஜிக் ஷோ நடக்குது. அந்த மேஜிக் ஷோவில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் ₹840 பே பண்ணுறாங்க. அப்போ how many students எனக்கு தெரியாது. how many students entered the magic show if the total amount was paid 1680. ஸோ அப்போ இது ஒரு ப்ரொபோர்ஷன்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எப்படி? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதிக்கிறேன், இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 21 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க? ₹840 பே பண்ணுறாங்க. அப்போ ₹1680 மொத்தமாக பே பண்ணியிருக்காங்க. அப்போ அது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தெரியாது. நான் சொன்னேன்ல 4 இடம் இருக்கும், 4ல் ஏதாவது ஒரு இடம் தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி 4வது கணக்கு இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கணும். ஸோ அப்போ போட்டுட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? this is direct variation. This is direct variation because நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காஸ்ட் வந்து கூடும்போது, காஸ்ட் இங்கே 840, இங்கே 1240. அப்போ காஸ்ட் கூடும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங்கும் கூடும். ஸோ ஒரு பொருள் கூடும்போது இன்னொரு பொருளும் கூடுச்சுன்னா அது என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு பொருளோட எண்ணிக்கை கூடும்போது அதனுடைய விலையும் கூடுது. அது மாதிரி இங்கே ரேட்டு கூட கூட பசங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் இங்கே என்ன ஆகுதுன்னா கூடிக்கிட்டே போகுது. ஸோ தட் இஸ் கால்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இந்த லைன் எழுதிடணும். திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் என்ன செய்யணும்? 21/840 = x/1680. ஸோ எக்ஸ் எனக்கு மேலே தான் இருக்குது. ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லை, நம்பரை மட்டும் மேலே கொண்டு போயிருங்க. 21 × 1680 / 840 = x. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். 1 டைம் 40 டைம்ஸ். சரியா? அடுத்து இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 168 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 4s are 16, மிச்சம் 8, 2 4s are 8. அப்போ x = 42. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 42. அமௌண்ட் கூடும்போது நமக்கு ஸ்டூடெண்ட்ஸும் கூடியிருக்காங்களா? இப்போ இங்கே 840னா 21 பேர். அப்போ 1240 பேர்னா அப்போ கட்டாயம் கூட தான் இருக்கும். அதுதான் இந்த 42. சரியா? அடுத்து 5th சம் பாருங்க. A birthday party is arranged in 3rd floor of a hotel. ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து 3rd floorல ஒரு ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 120 people, 120 people take 8 trips in a lift to go to the party hall.
120 பீப்புள் 8 ட்ரிப் அடிக்கிறாங்க. அந்த லிஃப்ட்டில் போகிறதுக்கு 8 ட்ரிப் அடிக்கிறாங்க பார்ட்டி ஹால் போகிறதுக்கு. அப்போ 12 ட்ரிப், if 12 trips were made, how many people would be have attended the party? ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்த்டே பார்ட்டியில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் இங்கே வந்து ட்ரிப்பு, அந்த லிஃப்ட்டில் போகிற ட்ரிப்பு. இப்போ வந்து 120 பீப்புள் வந்து 8 ட்ரிப்பு போகிறாங்க. அப்போ 12 ட்ரிப்பு போனால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ட்ரிப்பு கூடும்போது இங்கே 8லேருந்து 8 ட்ரிப்புக்கு 120 பீப்புள், அப்போ 12 ட்ரிப்புக்கு அப்போ அதை விட கூட தான் இருக்கும். அப்போ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இந்த லைன் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கேன், இது டிவைடட் பை இது எக்ஸ் டிவைடட் பை 12. எனக்கு எக்ஸ் மேலே இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது, கீழே இருந்தால் தான் பிரச்சனை. மேலே இருக்கிறனால இந்த கீழே உள்ள நம்பரை மட்டும் மேலே கொண்டு போயிடணும். அப்போ 120 into 12 by 8 equal to x. 4 டேபிளில் 2 4s are 8, 3 4s are 12, 1 2s are 2, 60 2s are 120. அப்போ 60 into 3 எத்தனை, 60 into 3 வந்து 180. அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கூடுதா, 12 ட்ரிப்பு வரும்போது 180 பீப்புள் ஆகுதா. அப்போ x is equal to 180 அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். ஸோ இது எல்லாமே என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து 6th சம் பாரு. 6th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the shadow of a pole with the height of 8 meter is 6 meter. ஒரு ஷேடோ இருக்குது, ஒரு போல்னா என்னென்னா ஒரு கம்பம், எலக்ட்ரிக் போல் சொல்லலாம் அல்லது வந்து ஒரு ஃப்ளாக் போல் சொல்லலாம். போல்னாலே என்னென்னா ஒரு கம்பம், நம்ம சந்திலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் போல்னு சொல்லுவாங்க. அதோட ஷேடோ இப்போ ஈவினிங் டைம் அல்லது வெயில் படும் போதெல்லாம் அதோட ஷேடோ விழுகும். அந்த ஒரிஜினல் ஷேடோ வந்து அதை விட கம்மியாக விழுகும் அல்லது கூட விழுகும். The shadow of a pole with the height of 8 meter is 16 meter. If the shadow of another pole, இன்னொரு போல் ஒன்று இருக்குது, அதோட measured the same time 30 meter, find the height of the pole. அப்போ போலோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஹைட் ஆஃப் த போல், அடுத்து வந்து லென்த் ஆஃப் த ஷேடோ, இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஹைட் ஆஃப் த போல் அப்படின்னா 8 மீட்டராக இருக்கும்போது இது 6 மீட்டர், 8 மீட்டராக இருக்கும்போது இது 6 மீட்டர். அப்போ 30 மீட்டர் ஷேடோ விழுகும்போது ஹைட் ஆஃப் த போல் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ 6 மீட்டராக இருக்கும்போது நமக்கு 8 கிடைக்குதுன்னா அப்போ 30 இருக்கும்போது கட்டாயம் என்னது கூட தான் செய்யும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இது எப்படி எழுத சொல்லியிருக்கேன், 8/6 is equal to x/30. ஸோ 30 மட்டும் மேலே கொண்டு போகணும், பிகாஸ் x எனக்கு மேலே நியூமரேட்டரில் இருக்குது, by 6. 1 6 are 6, 5 6 are 30. அப்போ x is equal to 8 into 5. அப்போ x is equal to 40 meters. அவ்வளோதான். புரியுதா? அப்புறம் 7th சம் பாருங்க. A postman can sort out 738 letters in 6 hours. ஒரு போஸ்ட்மேன் வந்து கேன் சார்ட் அவுட் 738 லெட்டர்ஸ் இன் 6 hours. 6 மணி நேரத்தில் 736 லெட்டரை வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க. தென் ஹவு மெனி லெட்டர்ஸ் கேன் பி சார்ட்டட் இன் 9 hours. அப்போ எப்படி இதை கொஸ்டின் எழுதணும், சொல்யூஷன் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, இங்கே வந்து லெட்டர்ஸ் போட்டுக்கோங்க, இங்கே ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. லெட்டர்ஸ் 738 லெட்டர்ஸ்க்கு வந்து 6 மணி நேரம் ஆகுது. அப்போ 9 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ இது பார்த்தாலே சொல்லிடலாமா, 6 மணி நேரத்துக்கு 738 லெட்டர்னா அப்போ 9 மணி நேரத்துக்கு என்ன கட்டாயம் கூட தான் செய்யும். அப்போ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒரு பொருளோட இது ஹவர்ஸ் கூடும்போது லெட்டரோட எண்ணிக்கை கூடுறதுனால இங்கே நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இங்கே கூடும்போது கட்டாயம் இதோட இதுவும் கூட தான் செய்யும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, வேரியேஷன்ஸ் வந்து போத் ஆர் சேம், ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன்.
மாறி மாறி ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சிச்சுனா தான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். அதை அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம். பட் இந்த எக்ஸசைஸில் ஒன்லி we can solve direct proportions problem only. So that ஒரு பொருளோட எண்ணிக்கையோ அல்லது அளவோ கூடும்போது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையோ அளவு கூடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டைரெக்டாக அப்படியே டிவைட்டில் எழுதிடணும். எழுதிட்டு இந்த 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன செய்யணும், 738 into 9/6 equal to x. ஸோ இது எப்படி எழுதலாம், 2 3s are 9, 2 3s are 6, 3 3s are 9. அடுத்து 738 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 2s are 6, மிச்சம் 1 13, 6 2s are 12, மிச்சம் 1 18, 9 2s are 18. அப்போ 1 time 369 times. அப்போ x is equal to 369 into 3. அப்போ 369 into 3 என்ன வரும், 9 3s are 27, மிச்சம் 2, 6 3s are 18, 19 20, மிச்சம் 2, 3 3s are 9, 10 11. அப்போ 1107. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஆகுது, அப்போ கூடுதா 1107. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கூடும்போது அந்த லெட்டரை வந்து சார்ட் அவுட் பண்ணுறக்கூடிய இது வந்து என்ன ஆகுதுன்னா லெட்டர்ஸ் வந்து கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட்டரி மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நாம ஒரு காஸ்ட், அதாவது ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அதாவது நிறைய நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டு கால்குலேட் the value of 1 unit will be found. 1 unit will be found. It will be useful to find the value of என்னது required number of units. அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு, இப்போ வந்து 10 புக்கோட விலை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. 10 புக்கோட விலை வந்து 100 ரூபா. 10 புக்கு வந்து 100 ரூபா அப்படின்னா ஒரு புக்கு எவ்வளவு, 100/10 எவ்வளவு, 10 ரூபா. இப்போ இங்கே 10 புக்கு ஒரு புக்காக மாற்றிட்டேன். இப்போ எனக்கு 50 புக்கு வேணும். அப்போ என்ன செய்வேன், 10 × 50 எத்தனை, 500. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாரு, ஈஸியாக புரியும். 9th சம் பாருங்க. The weight of 72 books. இது வந்து எக்ஸாம்பிள். 72 books is 9 kilogram. What is the weight of 40 such books அப்படின்னு கேட்குறாங்க. பிராக்கெட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட்டரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. the weight of 72 books கொடுத்துருக்காங்க 9 கிலோகிராம். அப்போ 72 புக்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு புக்கோட ரேட் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு புக்கோட வெயிட் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ சொல்யூஷன் பாரு. 72 புக்ஸ் வெயிட் ஆஃப் 72 books is equal to 9 kilogram. அப்போ 1 புக்குக்கு என்ன வரும், 9/72. நல்லா கவனிக்கணும், 9/72. வெயிட் ஆஃப் 72 புக்குக்கு 9 கிலோ இருக்கு. அப்போ ஒரு புக்குக்குனா 9/72. 1 9s are 9, 8 9s are 72. அப்போ 1/8 கிலோகிராம். இப்போ எனக்கு என்ன வேணும், 40 புக்கோட வெயிட் வேணும். அப்போ வெயிட் ஆஃப் 40 புக்ஸுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா
40 into இந்த 1/8. 1 8s are 8, 5 8s are 40. அப்ப 5 கிலோகிராம். அவ்வளவுதான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 72 புக்கோட ரேட் வந்து 9 கிலோகிராம். அப்ப ஒரு புக்குனா 9/72 தான் போடணுமே தவிர 72/9 போடக்கூடாது. அப்ப 9/72 1 டைம் 8 டைம்ஸ். அப்ப 1/8. இப்ப இவங்க கேட்டிருக்கிறது 40. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, யூனிட்டரி மெத்தட்னா முதல் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், அடுத்து எவ்வளவு கேட்கறாங்களோ அது செய்யணும். இப்ப இங்க எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா 40. அப்ப 40 × 1/8 எவ்வளவு? 5 கிலோகிராம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சம் பாருங்க, 10th சம். 10th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாமரை pays 7,500 as rent for 3 months. 3 மாசத்துக்கு 7,500 ரூபாய் பே பண்றாங்க. With the same rate, how much does she have to pay 1 year? 1 yearன்றது எத்தனை மாசம்? 1 year அப்படின்னா எத்தனை மாசம்? 12 மாசம். சரியா? 12 மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்ட் ஃபார் 3 monthsக்கு எவ்வளவு அப்படின்னா 7,500. அப்ப ரெண்ட் ஃபார் 1 monthக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 7,500/3. 3ஆல டிவைட் பண்ணிக்க. 7,500/3. அப்ப 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 7,500 2 3s are 6, 5 3s are 15, 2 0. அப்ப 2,500. இப்ப எனக்கு 1 இயருக்கு வேணும். 1 இயர்னா எத்தனை மாசம்? 12 மாசம், 12 months. அப்ப 12 into 2,500. அப்ப 25 into 12 என்ன வரும்? 5 2s are 10, which 1, 4 plus 1 5, 30,000. அப்ப 1 இயருக்கு 30,000 rupees வந்து நமக்கு வரும். சரியா? அடுத்து 11th சம் பாருங்க. 11th சம் என்ன கொடுத்திருக்காங்க? If 30 men can reap a field in 15 days. 30 men வந்து can reap a field in 15 days. Then in how many days can 20 men reap the same field? bracketல யூனிட்டரி மெத்தட்னு கொடுத்திருக்காங்க. 30 men வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போறாங்க, 15 daysல கேன் ரீச் பண்றாங்க ஃபீல்டு. இதே இது 20 பேர் போனாங்கன்னா எத்தனை ஃபீல்டு போவாங்க, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. 20 men போனா how many days கேக்குறாங்க. அப்போ 30 men can இங்க எப்படி எழுதணும் அப்படின்னா 30 men can field 15 days. அப்போ 1 daysக்கு என்ன வரும் அப்படின்னா 1 டேக்கு பார்க்கும்போது என்ன வரும்? 15/30. 15/30. ஏன்னா 15 daysக்கு 30 men ஆகுது இல்லையா? அப்ப 1 டேக்குன்னு பார்க்கும்போது 15/30. இப்போ எவ்வளவு வரும்? 1/2. ஸோ 1 time 2 times. 1 டேக்கு 1/2, half days வருது. சரியா? 1 menக்கு. ஸோ இங்க 1 டேன்னு போடாம 1 menன்னு வச்சுக்கோங்க. அதாவது 30 menக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா 15 daysனா அப்ப ஒரு menக்கு வந்து 15/30, 1/2. அப்ப ஒரு ஆளுக்கு வந்து half day ஆகுது. இவங்க கேட்டுக்கிறது எத்தனை? 20 men கேக்குறாங்க. அப்ப 20 menனா 20 into 1/2, 1 time 10 times. அப்ப 10 days ஆகும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. 30 பசங்க வந்து அந்த ஃபீல்ட் ட்ரிப் முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகுது. 30 பசங்க. அப்ப ஒரு பையனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 15/30. ஒரு தடவை 2 தடவை. ஸோ 1/2. 1 5 3s are 15, 2 15s are 30. இவங்க கேட்டுக்கிறது how many days can 20 men reap the field? அப்ப 20 men அப்படின்னா 20 into 1/2, 1 time 10 times. அப்ப 10 days. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு பொருளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது விலையும் அதிகரிக்குது. தட் இஸ் கால்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். அண்ட் யூனிட்டரி மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு, பல்க் புக்ஸ் இருக்கு,
ஒரு 10 புக்கோட ரேட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு புக்கோட ரேட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு நம்பர் ஆஃப் புக்ஸ் கேட்குறாங்களோ அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்டு யூனிட்டரி மெத்தட்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து 4.1ல உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இதை நல்லா ஒரு தடவை கிளாஸ் ஆஃப் நோட்டில் எழுதிட்டு திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.